ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிமினி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சைட் ப்ளீஸ் மேரி மீயோட பார்ட் 2. வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸில் ஹீரோயின் கம்பெனியில் ஒரு பிரச்சனை வர ஹீரோ அங்கே வந்து காப்பாற்ற வராரு. அங்கே வர ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பண்ண டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு ஹீரோயின் நைட்டெல்லாம் டிசைன்ஸ் பண்ணாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. அங்கே வேலை செய்கிற பொண்ணு ஹீரோயின் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சு இது பெரிய டிசைனர்ஸ் பண்ண வேலை, இதை வந்து அவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த டிசைனரே நான் தான், என் ஒர்க்கே நான் எப்படி காப்பி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அங்கே வந்திருக்க கிளைண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் தான் அவ்வளோ பெரிய டிசைனரா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து, நீ இவ்வளோ பெரிய டிசைனரா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க, அது சும்மா பார்ட் டைம் வேலையாக நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சிருக்கும் போது அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோயினோட முகமே மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறா. அப்போ ஹீரோயின், அவர் கீழே இருக்காரு, கீழே போய் பேசுங்கன்னு சொல்ல, நான் ஷாப்பிங் பண்ணும்போது இப்படி தான், அவன் கீழே தான் இருப்பான், பில் மட்டும்தான் பே பண்ணுவான், நான் தான் எல்லா ஷாப்பிங்கும் பண்ணுவேன், இன்னமும் அப்படியே தான் இருக்கானான்னு கேட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றுறாங்க. உடனே ஹீரோயின், பரவாயில்லையே, நீங்கள் நல்லாவே அவரை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு, நீ வந்து என்னோட சப்ஸ்டியூட் தான் பாரு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அது தெரிஞ்சோடனே ரொம்பவே கோவப்பட்டு ஹீரோவோட ஸ்டடி ரூம் போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ நம்பாத, உன்னை ஏமாத்துறா அப்படிங்க. ஹீரோயின், நானும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ட்ராயிங் இருக்குது. அந்த ட்ராயிங் ஹீரோயின் மாதிரியே இருக்குது, அதில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட் போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் கோச்சிட்டு ஹீரோட்ட போய் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோயினோட எக்ஸ்கிட்டேருந்து மெசேஜ் வரும். ஹீரோ அதை பார்த்துட்டு, நீ உன் எக்ஸ்கிட்ட திரும்பி பொண்ணு வைக்கிறியா, அப்போ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் கோச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ நைட்டெல்லாம் தனியாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட, அவள் போனால் என்ன, நான் அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கோவப்பட்டு திட்ட. அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, நான் வேணா அவளை மாதிரியே மாறிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இது மார்ஃபிங், அப்போ இதை பார்த்து தான் அவள் கோவப்பட்டு போனாலன்னு சொல்லி வேகமாக அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வர ஹீரோவை உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நான் அவளை மாதிரியே இருக்கனால தான் நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, அப்போ ஹீரோவுக்கும் நடந்ததை காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா இறந்துருப்பாரு. அப்போ ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளில வரும்போது ஹீரோயின் அவங்களை இடிச்சு கீழே தள்ளியிருப்பாங்க. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் தான் அவரை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இதை சொல்லிட்டு ஹீரோ, நான் வந்து உன் ஃபேஸை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் வரைஞ்சி வச்சேன் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் இதை தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு போகிறாங்க. அப்போ ஹீரோவோட பிஏ, சார் நம்ம கம்பெனி ஏற்கனவே ப்ராப்ளமில் இருக்குது, மேடம் இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் அவளுக்காக தான் எல்லாம் சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல பண்ணட்டும் அப்படிங்கிறார். ஹீரோயின் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனிக்கு முன்னாடி வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள்ளேயும் போய் ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருப்பார், அவரை பார்க்கவும் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்து ஹீரோயின் சாப்பிட்டு வச்ச நூடுல்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. உடனே ஹீரோயின் அது என்னோட நூடுல்ஸ், எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கேட்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி, எனக்கு என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் அப்போ இங்கேயே உட்காருங்க, நான் போய் இன்வெஸ்டரை பார்த்துட்டு வரேன், உள்ளே போய் பேசி டீலிங்கை முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளியில் வரக்குள்ளேயும் அந்த பாட்டி அந்த பேகை எல்லாம் சீப்பான ரேட்டுக்கு விற்று கொஞ்சமாக காசு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயின் கோவப்பட, திரும்பி அந்த இன்வெஸ்டர் வெளியில் வரும்போது ஹீரோயின் பேசுவாங்க. உடனே அந்த பாட்டி போய் ஹீரோயினுக்கு பன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீ என் மேலே கோவப்பட்டையில இந்தா பண்ணுன்னு. அந்த இன்வெஸ்டர் பாட்டியை பார்த்துட்டு, பிச்சைக்காரங்களெல்லாம் எதுக்குள்ளே விடுறீங்க, துரத்துங்கன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் கோவப்பட்டு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, இப்படி தான் நடத்துவீங்களான்னு கேட்க, அந்த இன்வெஸ்டர் கோச்சிக்கிட்டு ஹீரோயினோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. பாட்டிக்கு தலையில் அடிபட்டுருது அந்த சண்டையில். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட்ட போய், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் நடக்கலை, என்னை மன்னிச்சிடு, என்னோட ஜுவல்ஸை விற்ற காசு இருக்குன்னு ஒரு காரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்து, நீ ஃபீல் பண்ணுவே அவளை சூஸ் பண்ணதுக்கு, நீ அதுக்கு என்னையே சூஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ நீ உங்கள் கம்பெனி பாரு அழிய போகுது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. அவங்க வந்து, அந்த கம்பெனி அழியாது, இந்த கம்பெனியில் நான் 5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பிச்சைக்கார பாட்டி தான் பெரிய கம்பெனியோட ஓனராக இருந்திருப்பாங்க. தலையில் அடிப்பட்டதில் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அந்த பாட்டி, இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உன் ஒய்ஃப்காக தான்,
நீ ரொம்ப நல்ல ஒய்ஃபை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல 2 பேரும் சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஹீரோயினுக்கு வாந்தி வருது. உடனே போய் வாந்தி எடுத்துட்டு ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க, 2 நாளாக எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு டவுட் பட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் ப்ரெக்னன்சி செக்அப் போயிருக்க ஹீரோ வந்து பிஏட்ட சொல்லி பெஸ்ட் ஸ்கூலு பெஸ்ட் நானி எல்லாத்தையுமே பார்த்து வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸ்டையும் ப்ரெக்னன்சி அப்போ வர டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் அப்போ வந்து நான் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே தெரில, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், இவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அழுகிறாங்க. வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்க ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்க மேரிகோ கிரவுண்டை காமிச்சு நான் என் பையனை கூப்பிட்டு வந்து இங்கே எல்லாம் விளையாடணும்னு நினச்சேன், ஆனால் அவன் வளர்ந்து பெரியவனாகி நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, நமக்கு சந்தோஷம், குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நீனான்னு நம்ம உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்லன்னு கேட்க, இனிமேல் நீ தான் என்னோட குழந்தை, வா குழந்தை போய் மேரிகோ ரவுண்ட் விளையாடலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க மேரிகோ ரவுண்ட் விளையாடுறத இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹீரோவோ ஒரு ஹோட்டல் ரூமில் பார்த்தேன்னு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போக ஹீரோ அந்த ஹோட்டல் ரூமில் ஒரு பொண்ணு கூட இருக்காரு. இப்போ ஹீரோவை விசாரிக்கும் போது உனக்கு குழந்தை பிறக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வெளியில் எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, நான் இருப்பேன், அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போய்க்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயின் நீ என்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னியே, குழந்தை வேண்டான்னு சொன்னியே அப்படிங்கும்போது ஆமாம் சொன்னேன், ஆனால் இப்போ நான் முடிவை மாற்றிக்கிட்டேன், குழந்தை பிறக்காத உன் கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டவும் ஹீரோயின் கோவம் வந்து அடிச்சுட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஹீரோ ஓகே நான் டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ அழுகிறாரு. அதை பார்த்துட்டு கூட இருந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் நீ நடிக்க கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, ஹீரோவுக்கு வந்து கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்திருக்கும், அதனால தான் அவர் சீக்கிரம் சாக போகிறாருன்னு சொல்லி அவங்கள வெறுக்க வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்ல ஹீரோ சொல்ல அப்போ ஹீரோயின் இந்த லிப்ஸ்டிக் என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு. அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு ஃபீல் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண கூப்பிட்டதையும் நினச்சி பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஹீரோயினோட நியூ பாய் ஃப்ரெண்ட் வராங்க. வந்தோடனே ஹீரோ வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்க நான் 3 வருஷமாக வேலைக்கு போகல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்து சரி இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை நான் புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த இடத்துல ஹீரோ கேட்குறாரு, உங்களுக்கு அதுக்கான இனிஷியல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டு ஹீரோ கோவமாக வாஷ்ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு வர பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோ சண்டை போடவும் ஹீரோயின் அங்கே வந்து அவங்க 2த்தையும் பிரித்து விட்டுட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னன்னு கேட்குறாரு. உடனே அவன் நீ இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறான் அப்படிங்க, நீ மட்டும் சரியா இருக்கியா, எல்லாருமே அப்படி தான், இதில் உனக்கு என்ன, இந்த என் கல்யாண இன்விடேஷன், கல்யாணத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கல்யாண சீனை காட்டுறாங்க. கல்யாண சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்து இந்தா இதில் என்ன ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இனிமேல் இது உனக்கு சொந்தம், இன்கேஸ் நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணால் கூட இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவங்க கல்யாணம் நடத்துகிறவர் வந்து ஹீரோவோட பேர் சொல்லி ஹீரோவை மேடைக்கு கூப்பிட்றாரு கல்யாணத்துக்கு. அப்போ தான் ஹீரோவை வந்து இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட மேடையில் 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேங்கும்போது நீ வாழ்கிறது 1 நிமிஷமாக இருந்தாலும் என் கூட இரு அப்படிங்கிறாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ நான் சாகிறத பார்க்குறது உனக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்ல நான் சூஸ் பண்ண லவ்க்காக எந்த வழியும் நான் தாங்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. ஹீரோயின் வந்து அவரை சர்ஜரிக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஆப்ரேஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், இன்கேஸ் நான் எந்திரிக்காமல் கூட போயிடலாம், நான் கோமாக்கு போயிட்டேன்னா நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாரு. ஆப்ரேஷன் முடியுது. ஹீரோயினும் அழுகிறாங்க. அடுத்து 6 months லேட்டர்னு போடுறாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து ஹீரோயின் உள்ள வர ஹீரோயினுக்கு பபிள் டீ கொடுக்குறாரு. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ கூட இருக்காங்க. ஹீரோ ரொம்ப நாளாவே கோமால இருக்காரு. ஹீரோவோட அம்மா நீ ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, அதுதான் அவனோட ஆசையும், அந்த டாக்டர் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறாரு, அவர் கூட ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அந்த டாக்டர் கூட வெளியில் போகிறாங்க. ஆனால் போகிற இடத்துல எல்லாமே ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினப்பாக தான் இருக்குது. அந்த டாக்டர் வந்து எதுவுமே இவங்க விருப்பப்பட்டது செய்ய மாட்டேங்கிறாரு.
ஆனால் ஹீரோ விருப்பப்பட்டது மட்டும்தான் செய்வார். ஹீரோயின்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரும்போது அந்த டாக்டர் வந்து பரவாயில்ல விடு போனால் போட்டுன்பார். ஆனால் ஹீரோ சண்டை போடுவார் ஹீரோயினுக்காக. மேரிகோ ரவுண்டை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த டாக்டர் நீ என்ன குழந்தையான்னு கேட்பாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ அந்த மேரிகோ ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். உடனே அவங்க அழுதுகிட்டே போயிடுவாங்க. அடுத்த நாள் டாக்டர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாமா, இதை என்னை விட்டு சொல்ல சாரி சொல்ல சொன்னான்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போய் ஹீரோட்ட படுத்துட்டு அழுகிறாங்க. எனக்கு எங்கே போனாலும் நீ தான் தெரியுற, என்னால் புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியாது, சீக்கிரம் எந்திரிச்சிரு அப்படின்னு அழுக. ஹீரோவும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோடனே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட ஸ்டோரி முடிஞ்சு என் கிரெடிட்ஸில் ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து 2 குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அடுத்த நியூ இயர்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஹீரோ வந்து 2 குழந்தைகளை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. உடனே அவங்க வந்து கேட்குறாங்க, உன்னால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதே அப்படின்னு கேட்கும்போது, எப்படின்னு தெரியல, ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், 2 குழந்தைகளை இப்போ பெற்றுட்டேங்க, 3 பேர்த்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல அந்த நியூ இயர்க்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட ஸ்டோரி முடியுது. ஐ திங்க் போன இதை விட இந்த தடவை ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.